student, exercise 1.1, question number 10. Arrange the following rational numbers in ascending and descending order. கொடுக்கப்பட்ட ரேஷனல் நம்பரை வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சப்டிவிஷன் நம்பர் 1 பார்த்துலாம். சப்டிவிஷன் நம்பர் 1ல் -5 divided by 12, -11 divided by 8, -15 divided by 24, -7 divided by -9, 12 divided by 36. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஆனால் இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால எல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டர் வேல்யூவில் எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். இதில் இந்த -7 divided by 9 இருக்குல்ல, இந்த மைனஸையும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ இதை 7 divided by 9 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 7 divided by 9 சொல்லியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம்மை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். எல்சிஎம் 12, 8, 24, 9, 36. இப்போ எல்சிஎம் 2 டேபிளால் கொடுத்தலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 டேபிளால் கொடுத்தலாம். 6 2s are 12, 4 2s are 8, 12 2s are 24, 9 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1 2 is 2, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 3 2s are 6, 2 2s are 4, 6 2s are 12, 9, 9 2s are 18. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 3, 1 2 is 2, 3 2s are 6, next 9, next 9. Next 3 table கொடுத்தோம்னா 1 3 is 3, 1 1, 3 3s are 9, 3 3s are 9. Next 3 table கொடுத்தோம்னா 1 1 1 1 1. இப்போ நமக்கு தேவையான எல்சிஎம் ஈக்குவல் 2 multiplication 2 multiplication 2 multiplication 3 multiplication 3. இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, இங்கே 3 3s are 9. இப்போ 8ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எல்சிஎம் 72 கிடைக்குது. எல்சிஎம் 72. ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் எடுத்து ரைட் பண்ணிடலாம். மைனஸ் சப்டிவிஷன் நம்பர் 1. சப்டிவிஷன் நம்பர் 1ல் -5 divided by 12. -5 divided by 12 ஈக்குவல் கொடுத்து மறுபடியும் ஒரு டே ரைட் பண்ணிக்கோங்க. -5 divided by 12. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டினாமினேட்டர் வேலை என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டினாமினேட்டர் வேலை நமக்கு வந்து 12 இருக்குது. இப்போ எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணியிருப்பல, இந்த எல்சிஎம்மில் 12 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 4 3s are 12. இந்த 12 போக ரிமைனிங் நமக்கு கிடைக்குன்னா 2 3s are 6 மட்டும் இருக்கும். அப்போ அந்த 6ஐ மட்டும் நம்ம வந்து நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். -5 -6. அப்போ மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் 5 6 நமக்கு வந்து 30. டிவைடிங் பை 12 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 72. நெக்ஸ்ட் அடுத்தது -11 டிவைடிங் பை 8 ஈக்குவல் -11 டிவைடிங் பை 8 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டர் வேலை நமக்கு வந்து 8 இருக்குது. அப்போனா இங்கே எல்சிஎம் ஃபைன் பண்ணல 8 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 2s are 4, 4 2s are 8. 8 போக ரிமைனிங் வந்து நமக்கு என்னன்னா 9 இருக்குது. அப்போ 9ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 மல்டிப்ளிகேஷன் 9 ஈக்குவல் ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 11 9s are 99 டிவைடிங் பை 72. நெக்ஸ்ட்டு -15 dividing by 24. -15 dividing by 24 ஈக்குவல் -15 dividing by 24 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டர் வேலை என்ன இருக்குன்னு பாருங்கள். 24 இருக்குது. அப்போ இந்த எல்சிஎம்மில் 24 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் 2 3s are 6. இங்கே பாருங்கள், இதில் 2 3s are 6 இருக்குது. 6 2 3s are 6. இங்கே வந்து 2 2s are 4. அப்போ 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24. இப்போ 24 போக ரிமைனிங் எனக்குன்னா 3 மட்டும் இருக்குது. அந்த 3ஆல் மட்டும் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 மல்டிப்ளிகேஷன் 3 ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 15 3s are 45 டிவைடிங் பை 72. நெக்ஸ்ட்டு -7 டிவைடிங் பை -9 இருக்குது.
இதில் நியூமரேட்டர் வேல்யூ மைனஸ் இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூ மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் நம்ம டிவைட் பண்ணி ஃபஸ்ட் எழுதியிருந்தோம் 7 டிவைடிங் பை 9 சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதில் 7 டிவைடிங் பை 9 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 7 டிவைடிங் பை 9 ஈக்குவல் 7 டிவைடிங் பை 9 மல்டிப்ளிகேஷன் 9 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 3 3s are 9, 3 3s are 9 போக ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8ஆல் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7 8s are 56 டிவைடிங் பை 72. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது 12 டிவைடிங் பை 36. அதை ரைட் பண்ணிக்கலாம். 12 டிவைடிங் பை 36 ஈக்குவல் 12 டிவைடிங் பை 36 மல்டிப்ளிகேஷன் 36 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு எல்சிஎம்மில் பார்க்கணும். எல்சிஎம்மில் 3 3s are 9, 2 2s are 4. அப்போ 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 9s are 36. 36 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ 2ஆல் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் சிம்பிள் தான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்குது, டிவைடிங் பை 72 கிடைக்குது. இப்போ இது எல்லாமே டினாமினேட்டர் வேல்யூ இங்கே எல்லாமே சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள் 72 இருக்குது, 72 இருக்குது, 72 72 72. டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது. ஃபஸ்ட் இது அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுக்கு இருக்கலே எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லி நமக்கு தெரியணும். இருக்கலே அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா -99 டிவைடிங் பை 72 இதுதான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு -45 டிவைடிங் பை 72 இது செகண்டாக வரும். நெக்ஸ்ட்டு -30 டிவைடிங் பை 72 இது தேர்டாக வரும். நெக்ஸ்ட்டு 24 டிவைடிங் பை 72 இது ஃபோர்த்தாக வரும். நெக்ஸ்ட்டு 56 டிவைடிங் பை 72 இது ஃபிஃப்த்தாக வரும். இப்போ அசெண்டிங் ஆர்டர் நம்ம ரைட் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கங்க. இப்படி அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக எது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இதே ஃபஸ்ட்டு. இதில் -99 டிவைடிங் பை 72 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குன்னா -11 டிவைடிங் பை 8. அதைத்தான் நம்ம இங்கே அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட் நம்பராக எழுதணும். இப்போ -11 டிவைடிங் பை 8 கமா நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். செகண்டாக நமக்கு வந்து -45 டிவைடிங் பை 72 அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -15 டிவைடிங் பை 24. அப்போ இங்கே -15 டிவைடிங் பை 24 ரைட் பண்ணிடலாம். -15 டிவைடிங் பை 24 ரைட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன்னாக இருக்கணும், என்ன இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஒன் -30 டிவைடிங் பை 72. -30 டிவைடிங் பை 72 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -5 டிவைடிங் பை 12. இப்போ -5 டிவைடிங் பை 12 அடுத்தது -5 டிவைடிங் பை 12. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்றா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றா 24 டிவைடிங் பை 72 அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 டிவைடிங் பை 36. இப்போ 12 டிவைடிங் பை 36 ரைட் பண்ணிடலாம். 12 டிவைடிங் பை 36. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்றா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56 டிவைடிங் பை 72. 56 டிவைடிங் பை 72 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 7 டிவைடிங் பை 9 ஆர் -7 டிவைடிங் பை -9. அப்போ இங்கே 7 டிவைடிங் பை 9 சொல்லி எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ நோக்கி போகணும். பிக்கஸ்ட் வேல்யூனா ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கக்கூடியல 5 எது இருக்குதோ அதே பிக்கஸ்ட் வேல்யூ. அடுத்து வந்து 4 வரும், அடுத்து தேர்ட் வரும், அடுத்து 2 வரும், அடுத்து 1 வரும். இது தெரியல அப்படின்னா இங்கே அசெண்டிங் ஆர்டர் இருக்கோம்ல அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதினா டிசெண்டிங் ஆர்டர் கிடச்சிரும். அப்போ அசெண்டிங் ஆர்டர் இருக்கிறது எல்லாத்தையுமே டிசெண்டிங் ஆர்டர் நம்ம மாற்றுறதுக்கு ரிவர்ஸில் மாற்றிலிருங்க. 7 டிவைடிங் பை 9 கமா 12 டிவைடிங் பை 36 கமா -5 டிவைடிங் பை 12 கமா -15 டிவைடிங் பை 24 கமா -11 டிவைடிங் பை 8. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எடுத்து பாக்ஸ் பண்ணிடுங்க மறக்காமல். இதில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டில் ரைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது நமக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ரைட் பண்ணது. அதை அடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா பென்சில்கிட்ட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஃபைன் பண்ணுறது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து எல்சிஎம் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணுறோம். டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் அசெண்டிங் ஆர்டர் எடுக்கிறோம், டிசெண்டிங் ஆர்டர் அதை ரிவர்ஸ் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் சப்டிஷன் நம்பர் 2 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 2ல் -17 டிவைடிங் பை 10 -7 டிவைடிங் பை 5 0 -2 டிவைடிங் பை 4 -19 டிவைடிங் பை 20. சப்டிஷன் நம்பர் 2ல் டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் 10, 5, 4, 20. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டேபிளில் கொடுத்தோம்னா 5 2s are 10, 5, 2 2s are 4, 10 2s are 20. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கொடுத்தோம்னா 5, 5, 1 2 is 2, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கொடுத்தோம்னா 1, 1, 1, 1. இப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் 2 multiplication 5. 2 2s are 4, 4 5s are 20 தான் நம்மளுடைய எல்சிஎம்மாக கிடச்சிருக்குது. இப்போ கொஸ்டினை ரைட் பண்ணிடலாம். -17 divided by 10. ஃபஸ்ட்டு வந்து -17 divided by 10 -17 divided by 10 ஈக்குவல் -17 divided by 10 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு 10 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 5s are 10. இது போக ரிமைனிங் 2 மட்டும் இருக்குது. அந்த 2வால் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் 17 2s are 34 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட்டு -7 divided by 5. -7 divided by 5 அப்படி ரைட் பண்ணிடுங்க. -7 divided by 5 மல்டிப்ளிகேஷன். இங்கே 5 போக எல்சிஎம்மில் 5 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 2s are 4 இருக்குது. இப்போ 4ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட்டு 0 இருக்குது. 0 ஈக்குவல் 0 மல்டிப்ளிகேஷன். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய வேல்யூ என்னாகனா 0 தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேணால் 20 டிவைடிங் பை 20 கொடுத்துங்களேன். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய வேல்யூ 0 தான். அப்படியே 0 ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது -2 divided by 4. -2 divided by 4 ஈக்குவல் -2 divided by 4 அப்படி இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷன். எல்சிஎம்மில் டினாமினேட்டரில் 4 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். 4 போக ரிமைனிங் என்னன்னா 5 இருக்குது. இப்போ 5ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் 2 5s are 10 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட்டு -19 divided by 20. -19 divided by 20. -19 divided by 20 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 20 தான் இருக்குது. அப்போ 1 divided by 1. ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். -19 divided by 20 நமக்கு கிடைக்குது. எல்சிஎம் எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் அசனிங் ஆர்டரில் ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம வந்து நம்பரை ரைட் பண்ணிக்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கலையே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொன்னால் -34 டிவைடிங் பை 20. இதே ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் அதோன்னா -28 டிவைடிங் பை 20. நெக்ஸ்ட்டு தேர்டாக -19 டிவைடிங் பை 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னா -10 டிவைடிங் பை 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்னா 0 கிடைக்கும். இப்போ அசனிங் ஆர்டர் நம்ம எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து ரைட் பண்ணும். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் -34 டிவைடிங் பை 20 தான் ஃபஸ்ட்டு உள்ளது. ரைட் பண்ணிக்கலாம். -34 டிவைடிங் பை 20, செகண்ட் இது -28 டிவைடிங் பை 20, தேர்டு -19 டிவைடிங் பை 20, ஃபோர்த்து -10 டிவைடிங் பை 20, ஃபிஃப்த்து 0. இப்போ அசனிங் ஆர்டர் நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிசனிங் ஆர்டர் எழுதலாம். டிசனிங் ஆர்டர்னா பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதையே அப்படியே ரிவர்ஸ் எழுதலாம். அசனிங் ஆர்டரில் கொடுத்ததை அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணிடுங்க. ரிவர்ஸில் ரைட் பண்ணால் நமக்கு டிசனிங் ஆர்டர் கிடைக்கும். ரிவர்ஸில் 0, -10 டிவைடிங் பை 20, -19 டிவைடிங் பை 20, -28 டிவைடிங் பை 20, -34 டிவைடிங் பை 20. இதுதான் நமக்கு தேவையான டிசனிங் ஆர்டர். 10th கொஸ்டினில் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2 கொடுத்துருந்தாங்க. அசனிங் அண்ட் டிசனிங் ஆர்டரை நம்ம ஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த நம்பர் நோட் பண்ணியிருப்போம். இந்த நம்பர் நோட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பென்சிலில் வேணால் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. நோட்டில் ரைட் பண்ணுறது லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க, ரைட் சைடு உள்ளது தேவையில்லை. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.